ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் என்னுடைய அட் ஹோம் ஃபேஷியல் க்ளீனப் ரொட்டீன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். வெரி சிம்பிள், வெரி ஈஸி, குவிக் ஸ்டெப்ஸ் தான். இதை வந்து நல்ல ஒரு வீக்கெண்ட் டைமில், நைட் டைமில் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒரு 1 வீக்குக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்கின்னோட பேம்பரிங்க்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நான் ஆல்ரெடி ஸ்கின் கேர் மேக்கப்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால ஐம் கோயிங் டு remove my makeup and skincare with ஒரு ஆயில் பேஸ்ட் கிளென்சர். இது வந்து ஃபேஸ் ஷாப்போட ஆயில் பேஸ்ட் கிளென்சர். எல்லாத்தோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெகுலராக மேக்கப் போடுற ஒரு ஆளாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் பேஸ்ட் கிளென்சர் வச்சுக்கிறது அட்வைசபிள். இது அழகாக உங்களுடைய மேக்கப் எல்லாத்தையும் பிரேக் பண்ண போது, உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு இதை ஹெவியாக்க போகிறது கிடையாது, போர்ஸை கிளாக் பண்ணாமல் லைட்டாகவும் இருக்க போகுது. அண்ட் நல்லா இந்த மாதிரி சூப்பர் லாங் லாஸ்டிங் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவெலாம் வந்துட்டு இதை அழகாக வந்து மெல்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஐ மேக்கப் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய காஜல்லாம் போடுறீங்கன்னா கூட மேக் ஷுர் யூ யூஸ் ஒரு ஆயில் பேஸ்ட் கிளென்சர் அட் த நைட். எல்லாத்தையும் வந்து அழகாக ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனுடைய ரெசிடியூலாம் உங்களுக்கு கண்ணு உள்ள போச்சுன்னா அது இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஐ டேக் மை டைம், நல்லா பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 minutes வரைக்கும் ரவுண்டாக நான் வந்து நல்லா என்னுடைய கண்ணு மஸ்காரா அண்ட் காஜல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுவேன். நல்லா மசாஜ் பண்ணி இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தண்ணி வச்சு நீங்கள் ஜஸ்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு அந்த ஆயில் ரெசிடியூலாம் வந்துட்டு எடுத்துரும், உங்களுக்கு அது ஆயிலியாக இருக்காது. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளென்சர் வச்சு வாஷ் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த சாலிசினமைட் ஃபேஸ் வாஷ் வச்சு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு, ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்லது. நான் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு டீப் கிளென்ஸ் ஃபேஷியலும் வந்து பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இது வந்து என்னுடைய ஸ்கின்னை அழகாக வந்து ப்ரெப்பும் பண்ணும். ப்ளஸ் இது வந்து ஃபேஸ் வாஷ் தான் அப்படின்றதுனால இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் பெருசாக என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு இப்போ எதுவும் வேலை செய்யாது. ஜஸ்ட் அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் என்னுடைய ஃபேஸ் நான் மசாஜ் பண்ணுற டைமில் மட்டும்தான் இது வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. ஆல்சோ என்னுடைய கிளென்சரையுமே வந்துட்டு நான் நல்லா என்னுடைய மூக்கோட அந்த சைட்ஸ், நெத்தி, டெம்பிள்ஸ், ஹேர் லைன், கண்ணு எல்லா இடத்துலையும் அழகாக மசாஜ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த ப்ராடக்டை ஒர்க் பண்ணுறேன். அழகாக என்னுடைய ஸ்கின்னை இதை க்ளீன் பண்ண போது. இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த கிளென்சர் வந்து என் ஸ்கின்னை ஸ்ட்ரிப் டவுன் பண்ணாது, அதாவது ட்ரை ஆகாது. ஸோ நல்லா பொறுமையாக நீங்கள் மசாஜ் பண்ணுறதே வந்து ஓகே தான், அட்வைசபிள் தான் வித் திஸ் ஃபேஸ் வாஷ். நல்லா மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். இது அகாராவில இருந்து ஒரு ஃபேஸ் ஸ்டீமர். ஸோ இதை வச்சு நல்லா அகைன் என்னுடைய ஸ்கின் ஃபுல்லாக, முகம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த சூடு படுற மாதிரி, ஸ்டீம் ஆகுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆக நான் வந்துட்டு ஒரு 1 to 2 minutes ஸ்டீம் பண்ணிவிட்டு இந்த மூக்குள்ள இருக்க ஒயிட் ஹெட்ஸ், சின்னில் இருக்க ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு காட்டன் பேட் எடுத்து ஜஸ்ட் அதில் ரப் பண்ணிப்பேன். இதுலேயே இந்த ஒயிட் ஹெட் ரிமூவரும் இருக்குது, அதை வச்சு கூட நான் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, ஜஸ்ட் காட்டன் பேட் மட்டும் வச்சு தேய்ச்சாலே போதும் அப்படின்ட்டு. ஜென்டிலாக தான் இருக்கும், ஆனால் நல்லா நான் வந்து மசாஜ் பண்ணிப்பேன். ஆல்சோ அந்த போர் ஏரியா, ஹேர்லைன் ஏரியா, இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக அந்த ஆயில் இல்லைன்னா மேக்கப் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒட்டிருக்கும். அது ஸ்டீம் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தெரியும் லைட்டாக அதில் ப்ராடக்ட் இருக்கிறதுலாம். ஸோ அதையும் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டீம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் மாஸ்க் கொடுக்க போகிறேன். இந்த வாட்டி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணும்போது மறுபடியும் கிளென்சர்லாம் கிடையாது, ஜஸ்ட் தண்ணி மட்டும் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இந்த க்ளே மாஸ்க் ஃப்ரம் இனிஸ்ஃப்ரீ போட்டுக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் க்ளே மாஸ்க்ஸ். ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்துட்டு செம்ம சூட்டபுளாக இருக்கும். ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இருக்குன்னா கூட இதை நீங்கள் தாராளமாக போடலாம். இதை நல்லா முகம் ஃபுல்லாக நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். இதை கழுத்துக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எனக்கு வந்து அன்றைக்கி வீடியோக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை, என்னோட அவுட்ஃபிட், வீடியோ செட்டப் இதெல்லாம். அதனால நான் என் கழுத்துக்கெல்லாம் போடல. பட் கழுத்து நல்லா நீங்கள் மேஜர் ஏரியாஸ்லாம் வந்து கவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 to 15 minutes அந்த ஸ்கின்ல நல்லா மாஸ்க் ட்ரை ஆகுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சும்மா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்க போகிறீங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் இந்த 5% நியா செரமைட் மாய்ஸ்சரைசர், இது ஃப்ரம் டெர்மாக்கோ, இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்குது. இதில் நைசனமைட் அண்ட் செரமைட்ஸ் இருக்குது. இது நல்லா என்னுடைய ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணி மாய்ஸ்சரைஸும் பண்ண போகுது. ஸோ இதை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர்ஸ் எதுவும் நீங்கள் பண்ணாமல் பேசிக் மாய்ஸ்சரைசர்ஸ், ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் கூட போட்டுக்கலாம். அது வில் டூ த ஜாப். ஸோ இதனால் என்னுடைய ஸ்கின்ல நான் மசாஜ் பண்ணிக்கிறேன், ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு லிப் பாம் போட்டு நான் தூங்க போயிடுவேன். ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு டூ திஸ் ஃபேஷியல் அட் நைட் டைம்ஸ். இதை நல்லா உங்கள் ஸ்கின் வந்து ரிலாக்ஸ் பண்ணும். அடுத்த ஒரு 4 daysக்கு ஒயிட் ஹெட் அண்ட் பிளாக் ஹெட் பிரச்சனைலாம் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து மெயின்டைன் ஆகிக்க போகுது. ஸோ டூ ட்ரை இட் அவுட். ப்ராடக்ட் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.